இந்த மாநாட்டின் இரண்டாவது உரையை நிகழ்த்துவதற்காக இறை நம்பிக்கையும் மறுமை வாழ்வும் என்ற தொனிப்பொருளில் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் முன்னாள் அமீர் மதிப்புக்குரிய உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களை இறை நம்பிக்கையும் மறுமை வாழ்வும் என்ற கருப்பொருளில் உரையை நிகழ்த்தி தருமாறு அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ர் வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். வபாத். கணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த மாலை பொழுதில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எங்களை ஒன்று கூட்டிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இந்த ஒன்று கூடல் எங்களது உலக மறுமை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைய அல்லாஹுவை நான் முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மறுமை வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கம். அல்லாஹ் மனித வாழ்க்கையை இரண்டு பக்கங்களாக பிரித்திருக்கிறான். ஒன்று கண்ணுக்கு தெரிகின்ற பக்கம், மற்றையது கண்ணுக்கு தெரியாத பக்கம். மனிதனையும் அப்படி இரண்டு பக்கங்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனை நாங்கள் கண்ணால பார்க்கிற போது தெரிகின்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. மனிதனுக்குள்ள எங்களால் பார்க்க முடியாத ஒரு பகுதியும் இருக்கிறது. அதான் அவன் உள்ளம். மனிதனே அப்படி ரெண்டு பக்கங்களை உடையவனாகத்தான் நல்லா படைத்திருக்கிறான். மனிதனை அப்படி படைச்சி மனித வாழ்க்கையையும் அவ்வாறு இரண்டு பக்கங்களை கொண்டதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், அமைத்திருக்கிறான். இதுல ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள இயலுமா? உள்ளத்தை எங்களால பார்க்க இயலாது. அதை அப்படியே விட்டுட்டு எங்களோட வெளி தோற்றம் பார்ப்பதற்கு தெரிகின்ற ஒரு தோற்றம் இருக்கிறதே, அதை மட்டும் வச்சு ஒரு மனிதன் வாழ முடியுமா? முடியாது. அப்படி வாழ நினைச்சா அவன் வாழ்க்கை தோல்வி அடையும். உள்ளத்தை புறக்கணிக்க இயலாது. அது கண்ணுக்கு தெரியாத பக்கம்தான், ஆனா புறக்கணிக்க இயலாது. அது மாதிரி வாழ்க்கையிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. உலகம் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பகுதி. உலகம் கண்ணுக்கு தெரியுது. மறுமை எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த பக்கம். அதையும் நாங்க இங்க இருந்துதான் உருவாக்குகிறோம். அது கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுக்கு தெரியாத அந்த பக்கத்தை
அதிகமானவர்கள் மறந்து போகிறார்கள். கண்ணால காண்ற இந்த கவர்ச்சியான உலகம், பசுமையான உலகம், இனிமையான உலகம் எங்களை அப்படியே ஈர்த்து கட்டி போடுகிறது. அதிலிருந்து எங்களுக்கு வெளியில போக இயலாது. அப்படி ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். போதா குறைக்கு விஞ்ஞானமும் அறிவு என்பது மனிதனுடைய புலன்களுக்கு தெரிவதுதான். அதுக்கு அங்கால அறிவு இல்லை என்று சொல்லு. விஞ்ஞானம் உண்மையிலேயே உலகத்தில் பெரும் சாதனை படைத்திருக்கிறது. இந்த சாதனையை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. விஞ்ஞானம் அடைந்த வெற்றிகளை எல்லாம் பார்க்கிற போது எங்களோட வாழ்க்கை முழுவதும் நாங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த கட்டிடம், இதில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மின்சார உபகரணங்கள், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகிற எத்தனையோ கருவிகள், நாங்கள் ஓடுற வாகனங்கள், எங்களோட வீடுகளில் நாங்கள் பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்புகள் தானே. வாழ்க்கையை அவை இலகுபடுத்தி இருக்கின்றன. அந்த சாதனைகள் கொஞ்சமல்ல. மனிதன் தன்னுடைய புலன்களை பயன்படுத்தி இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, அல்லாத படைப்புகளை எல்லாம் படித்து உருவாக்கினதுகள் தான் அதுகள். அப்படி உருவாக்கி சாதனை படைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், புலன்களுக்கு எட்டுவது மட்டும்தான் அறிவு. அதற்கங்கால் அறிவு கிடையாது. புலன்கள் எங்கே முடிவடைகிறதோ அங்கே அறிவு முடிவடைகிறது என்று சொல்லுகிறார். இந்த கல்வியையும் இப்படி படித்து இந்த உலகத்தில கவர்ச்சிகளையும் மூழ்கினா மறுமை எப்படி எங்களுக்கு தெரிய வரும்? மறந்தே போ. மறுமையை மறந்து வாழுகின்ற நிலை அதனால்தான் வருகிறது. இல்லை, மறுமைய மனசுல கொள்றதுக்கு அல்லாஹ் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறான். மறுமையை மனதிலே கொள்ளுகின்ற ஒரு படைப்பாகத்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனுஷனுக்குத்தான் மறுமையை பார்க்க இயலும். வேற எந்த படைப்புகளுக்கும் மறுமையை பார்க்க முடியாது. அந்த ஆற்றலை மனிதனுக்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படி அந்த ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தெரியுமா? மனிதன் அறிவால் பார்க்க பழக வேண்டும். கண்ணால் பார்ப்பது போல, கண்ணால பார்க்கிற மாதிரி. கண்ணால பார்த்தா கண்ணுக்கு தெரிகிற ஒரு உலகம் எங்களுக்கு முன்னால் விரிந்து கிடக்கிறது. அதை பார்க்கலாம், அனுபவிக்கலாம், படிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அதிலிருந்து அற்புதங்களை எல்லாம் கொண்டு வரலாம். எந்த தடையும் இல்லை. அதையெல்லாம் விஞ்ஞானம் செய்திருக்கிறது. விஞ்ஞானத்தில் மூழ்கி இருப்பவர்கள் அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு இஸ்லாம் தடையா? இல்லை, தாராளமாக அதை செய்யலாம். கண்ணால் தெரியும் அந்த உலகத்தை அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருப்பதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கிறோம். மனிதனுக்குத்தான் அவைகள். மனிதன் தாராளமாக அவற்றை அனுபவிக்கலாம், பார்க்கலாம், படிக்கலாம், பயன்படுத்தலாம். அவற்றில் இருக்கின்ற ரகசியங்களை வெளியே கொண்டு வரலாம். அவற்றினால் மனித சமூகமும் இயற்கையும் பயனடைகின்ற சூழலை உருவாக்கலாம். அதையெல்லாம் செய்யலாம்.
ஆனால் மனிதன் அறிவால பார்க்கிற அந்த பார்வையை இழக்கக்கூடாது. அறிவால் பார்க்கின்ற மனிதனுக்கு மட்டும்தான் மறுமை விளங்கும். என்ன அறிவு? மனிதனுடைய பகுத்தறிவா? பகுத்தறிவுதான். அதில் சின்னொரு சேஞ்ச் ஒன்று செய்யும். பகுத்தறிவுக்கு குர்ஆன் தருகின்ற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு கண்ணாடியை மாட்டிக்கொள்ள வேண்டும். பகுத்தறிவுக்கு குர்ஆன் தருகின்ற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு கண்ணாடியை மாட்டிக்கொள்ளும். மாட்டிக்கொண்டு அதனூடாக பார்த்தால் வேறு ஒரு உலகம் விளங்கும். வேறொரு உலகம் விளங்கும். அந்த உலகத்தை குர்ஆனும் சுன்னாவும் படம் பிடித்தே காட்டியிருக்கிறது. படம் பிடித்தே காட்டியிருக்கிறது. குர்ஆன ஏன் ஒரு மனிதன் ஈமான் கொள்ளணும் என்று சொன்னா, அதை பார்க்கிறதுக்குத்தான், மறுமையை பார்ப்பதற்குத்தான் குர்ஆனை ஈமான் கொள்ள வேண்டும். மறுமையை பார்க்க முடியாதவர்கள் குர்ஆன அல்லாஹ்ட வேதம் என்று அவங்க நம்பி இருப்பாங்க. ஆனா அதை ஈமான் கொண்டது ஒரு கேள்விதான். ஒரு கேள்விதான். இதை நான் சொல்றதாக நீங்க எடுத்துக்கொள்ளப்படாது. குர்ஆன் தான் சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவால் நீங்கள் பார்க்க முடியுமாக இருந்தால், லவ் தஅலமூன இல்மல் யகீன், அந்த அறிவுக்கு அல்லாஹ் ஒரு பெயர் சூட்டுகிறான். யகீனான அறிவு, நம்பகமான அறிவு, உண்மையை காட்டித் தருகின்ற அறிவு, உண்மையை காட்டித் தருகின்ற அறிவு. அந்த அறிவை நீங்க பெறலுமாக இருந்தால் நரகத்தை உங்களால் பார்க்க முடியும். நரகத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த அறிவால பார்க்க தவறினால் சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மறுமைக்கு போன பிறகு கண்களால் அதனை பார்ப்பீர்கள். அறிவால பார்க்க தவறினா உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு போன பிறகு கண்களால் அந்த உலகை பார்ப்பீர்கள். அப்படி பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒரு விசாரணை செய்வான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் தந்த ஒரு பெரிய அருளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் மனிதனுக்கு தந்த மிகப்பெரிய அருள் என்ன? அறிவுதான். அறிவை மனிதனிடமிருந்து எடுத்துட்டு மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தான். அழகை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பட்டத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, சகலதையும் கொடுத்து, அறிவை மட்டும் ஒரு மனிதனிடமிருந்து எடுத்தால் அவருடைய அந்தஸ்து என்ன? அப்படி ஒரு மனிதனுக்கு இங்கே இருக்கின்ற யாராவது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார்களா? அல்லது அப்படி ஒரு மகளுக்கு தன்னுடைய மகனை திருமணம் பேசுவார்களா? இல்லை. உலகம் முழுவதும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் அறிவு அவனுக்கு கிடைக்காவிட்டால்
அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? பைத்தியம். அவனுக்கு பெயர் பைத்தியம். அறிவுதான் மனிதன். அறிவுதான் மனிதன். மனிதனுக்குள்ளேயும் அல்லாஹ் ஒரு அறிவை வைத்திருக்கிறான், பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவின் ஊடாக மட்டும் எல்லா விஷயங்களையும் பார்க்க இயலாது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், பகுத்தறிவு கண், அல்லாஹ்வுடைய மார்க்க அறிவு வெளிச்சம். பகுத்தறிவு கண், அல்லாஹ்வுடைய மார்க்க அறிவுன்றது வெளிச்சம். எது தேவை? எது தேவை? கண் இருக்கிறது, வெளிச்சம் இல்லை என்றா அவன் குருடுதானே. வெளிச்சம் இருக்கிறது, கண் இல்லை, எகெயின் குருடுதான். இந்த ரெண்டு அறிவுகளும் மனிதனுக்கு தேவை. பகுத்தறிவு, அந்த அறிவினூடாகத்தான் மனிதன் எதையும் விளங்க வேண்டும். குர்ஆனை விளங்குறதுக்கும் அந்த அறிவு தான் தேவை. விளங்கின பிறகு அந்த குர்ஆனுடைய கண்ணாடியை மாட்டிக்கொண்டுதான் அத்தனையையும் பார்க்க வேண்டும். ஒரு உதாரணம், கண்ணால மட்டும் பார்க்கிறதுக்கும் அறிவால பார்க்கிறதுக்கும் ஒரு உதாரணம். ஒரு பிள்ளையிடம், சின்ன குழந்தையிடம் சந்திரனை காட்டி நட்சத்திரத்தை காட்டி ரெண்டுல எது பெருசு அப்படின்னு கேட்டா அந்த புள்ள என்ன சொல்லும்? சந்திரன் பெரியது என்று சொல்லும். ஏன்னா அது கண்ணால தான் பார்க்குது, கண்ணால தான் அது பார்க்கிறது. கொஞ்சம் அறிவு வளர்ந்த பிள்ளையிடம் கேட்டால் எது பெருசு, சந்திரனா நட்சத்திரமாண்டா நட்சத்திரம் என்று சொல்லும். சந்திரன் பெருசு என்று சொன்ன பிள்ளை இருக்குதே, அது சிரிக்கும். நட்சத்திரமா பெருசு, இங்க பாரு இவன் சொல்றது அப்படின்னு அது ஆச்சரியப்படும். அந்த பிள்ளைக்கு கண்ணால மட்டும்தான் பார்க்க தெரியும், அதுக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரியாது. உண்மையை தெரிந்து கொள்வதற்கு பகுத்தறிவுக்கு வஹியுடைய, குர்ஆனுடைய அறிவு கண்ணாடியை மாட்ட வேண்டும். இதற்காகத்தான் நீங்க மார்க்கம் படிக்கணும். மதரசாக்களில் இருக்கின்ற மாணவர்கள் இதற்காகத்தான் ஆலிம்களாக வேண்டும். இதற்காகத்தான் ஆலிம்களாகும். எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஹிந்து மாணவன், ஒரு பௌத்த மாணவன் இஸ்லாம் பாடம் எழுதி ஓஎல்ல ஏ எடுத்தான் என்று வைங்க, எடுத்தான்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு முஸ்லிம் மாணவன் இஸ்லாம் பாடம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான். இந்த மாணவன்கிட்ட ஒரு அறிவு பார்வை இருக்கும். சின்ன காலத்திலிருந்து அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி சொன்ன அந்த செய்தி இருக்குதே, அதனூடாகத்தான் அவன் ஒரு விஷயத்தை பார்ப்பான். அப்படி பார்க்கவில்லை என்றால் அவன் குருடு. இன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர், குர்ஆன் சொல்லுகிறது. பார்வைகள் குருடாவதில்லை, பார்வைகள் குருடாவதில்லை, இதயங்கள் தான் குருடாகின்றன. அதாவது அறிவால பார்க்கிற போது உண்மை விளங்காட்டி
உண்மை விளங்காட்டி அந்த பார்வைதான் குருடு. அந்த பார்வைதான் குருடு. சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனினூடாக ஒன்றை பார்க்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உலகத்தை மேலோட்டமாக பார்க்கிறது, அதாவது புலன்களுக்கு தெரிகின்ற உலகத்தோடு வாழ்ந்து முடிக்கிறது. புலன்களுக்கு தெரிகின்ற உலகம்தான் எங்கட உலகம். திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு பயோடேட்டாக்கள் பரிமாறுறது தானே. பயோடேட்டால ஒரு க்ளோஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் சொல்லி அதில் போடுவாங்க மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் போடுறதா. இந்த கிளாஸை எதை வச்சு தீர்மானிக்கிறது? கிளாஸ் இல்லை, கிளாஸை எதை வச்சு தீர்மானிக்கிறது? எதை வச்சு தீர்மானிக்கிறேன்னு சொன்னால், கண்ணால் பார்க்குற உலகத்தை ஒருத்தர் எவ்வளவு அனுபவிக்கிறார், கண்ணால் பார்க்குற உலகத்தை ஒருத்தர் எவ்வளவு அனுபவிக்கிறாரு. வீடு வசதிகள், வாகன வசதிகள், தோட்ட வசதிகள், இதையெல்லாம் எவ்வளவு அனுபவிக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய கிளாஸ் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத பக்கம் இருக்கிறதே, அவருடைய குணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய பண்பாடுகள், அந்த கண்ணுக்கு தெரியாத பக்கம் இருக்குதே, அதை வச்சு கிளாஸ் தீர்மானிக்கிறது இல்லை. இது யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இப்படி பார்த்தால், திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்யுங்கன்னு சொல்ற நேரம் என்ன சொல்றாங்க? ஒரு பெண், ஒரு ஆண் எத்தனையோ காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படலாம். பணத்துக்காக, அழகுக்காக, குடும்ப அந்தஸ்துக்காக, அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற பக்கங்கள். அதெல்லாம் ரெண்டாவதா பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்கிறது, அதுதான் அந்த மகன் அல்லது மகளுடைய மார்க்கம் என்ன. மார்க்கம் என்ன? அது கண்ணுக்கு தெரியாத பக்கம். அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, அதை முன்னுக்கு கொண்டு வாங்க. திருமணத்தை நிச்சயிக்கின்ற காரணியாக அதனை மாற்றுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை தறிகெட்டு போகும். தரிபத் யதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பார்வை எங்கிருந்து வரும்? இந்த பார்வை எங்கிருந்து வரும்? குர்ஆனினூடாக வாழ்க்கையை பார்த்தால்தான் அது வரும். நான் அப்படி பார்த்தால்தான், அப்படி பார்க்கின்ற ஒருவரை நான் நேசிப்பேன். நான் அப்படி பார்த்தால்தான், அப்படி பார்க்கின்ற ஒருவரை நான் நேசிப்பேன். அவருடைய பெருமதி எனக்கு விளங்கும். அவரோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புவேன். அவருக்கு என்னுடைய மகனை அவருடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க நான் ஆசைப்படுவேன். இப்படி உறவுகள் எல்லாம் வாரதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்வை தேவை. இந்த மாதிரி ஒரு பார்வை தேவை. நிறைய பேர் இருக்கிறாங்க, மறுமையை அவங்க எப்படி அளந்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, போய் பார்ப்போம், போய் பார்ப்போம். அதற்கான தயாரிப்புகள் எதையும் இங்கே செய்து கொள்வதில்லை. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார், மறுமை எப்போது வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், வமா அஅதத்த லஹா, அதற்கு நீ எதை தயார் செய்திருக்கிறாய்? மறுமை எப்போ வந்தா என்ன இருக்குது?
அதை எதிர்கொள்ள நீ எப்படி தயாராகி இருக்கிறாய் என்று கேட்டார். எப்படி தயாராகுவது? எப்படி தயாராகுவது என்றால், அங்கே போன பிறகு கண்களால் பார்க்க வேண்டிய அனைத்தையும், திரும்ப சொல்றேன், சக்கராத்துடைய நேரத்திலிருந்து மறுமை ஆரம்பமாகிறது. இந்த உலகம் மங்கிக் கொண்டு போய் மறு உலகத்தின் காட்சிகள் புலப்பட ஆரம்பிக்கின்ற அந்த மரண தருவாய் சக்கராத்துடைய நேரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய மறுமை ஆரம்பமாகிறது. அப்ப வல்தஃபத் இஸ்ஸாக்கு பிஸ்ஸாக், ஒரு மனிதனுடைய கால்கள் ஒன்றோடொன்று பிணைந்து விடும். அவன் எங்க போறதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. உலகத்தில் அவனை சூழ இருக்கின்ற, இந்த சக்கராத் வருத்தத்தில் இருக்கிற மனிதன் இருக்கிறானே, அவனை சூழ இருக்கின்றவர்கள் வக்கீல மன்றாக், எங்கே வைத்தியர், அவசரமா கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர்கள் பதறுவார்கள். அந்த சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கிறானே அவனுக்கு தெரியும், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், இது வைத்தியர்களை கொண்டு காப்பாற்றுற நேரம் இல்லை, இது உலகத்தை விட்டு நான் பிரிய போகின்ற நேரம். ஏனென்றால் அவனுக்கு அடுத்த உலகத்தின் காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கின்ற நேரம், அது மறுமை ஆரம்பமாகின்ற நேரம். மறுமை ஆரம்பமாகின்ற நேரம். அந்த காட்சிகள் சக்கராத்துக்கு போன பிறகுதானா ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும்? இல்லை. மறுமைக்கு போக நினைக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மறுமைக்கு போன பிறகு காணுகின்ற காட்சிகள் அனைத்தையும் உலகத்தில் இருக்கின்ற போது அறிவால் பார்க்க வேண்டும். அறிவால் பார்க்க வேண்டும். அதுதான் தயாரிப்பு. அதுதான் தயாரிப்பு. அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? 2 வசனங்கள்ல உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கி சொல்றான். அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அவ்வளவுதான் உலகம். உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்ற, அதிகமாக தேடி அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாம உங்களைய தடுத்திருக்குது. உலகத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் உங்களை தடுத்திருக்கிறது. இந்த நிலை எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா சுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான். கபறுகளை சந்தித்த உடனேயே என்ன நடக்கும்? கல்லா சௌஃப தஅலமூன், கபருக்கு போன உடனேயே தெரிந்து கொள்வீர்கள், கண்டு கொள்வீர்கள். மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது, மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை கபருக்கு போன உடனேயே தெரிந்து கொள்வீர்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லா, கபருக்கு போன பிறகா தெரிந்து கொள்ளணும்? கபருக்கு போன பிறகா தெரிந்து கொள்ளணும்? கபருக்கு போற வரைக்கும் தெரிந்து கொள்ள வழி இல்லையா? கபருக்கு போற வரை தெரிந்து கொள்ள வழி இல்லையா? கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அந்த உண்மையை காட்டுகின்ற அறிவு இருக்கிறதே, யகீனான அறிவு, அந்த அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை உங்களால் பார்த்திருக்க முடியும். அந்த உண்மையை காட்டுகின்ற அறிவை நீங்க புறக்கணிச்சிட்டு வாழ்ந்தீங்க. அதுதான் குர்ஆனால நீங்க பார்க்கல, குர்ஆனால பார்க்கல. குர்ஆனால நரகத்தை பாருங்க, குர்ஆனால சுவர்க்கத்தை பாருங்க, குர்ஆனால மஹ்ஷரை பாருங்க, குர்ஆனால கேள்வி கணக்க பாருங்க, குர்ஆனால அல்லாஹ்வுடைய விசாரணையை பாருங்க, குர்ஆனால மறுமை காட்சிகளை பாருங்க,
குர்ஆனால மன்னிப்புட மகிமையை பாருங்க. குர்ஆனால பாவங்களுடைய பாரதூரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் மறுமைக்கு தயாராகின்ற வேலை. இதுதான் மறுமைக்கு தயாராகின்ற வேலை. மறுமை எப்போது வரும் என்று கேட்ட சஹாபியிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வமா அஅதத்த லஹா, அதற்கு என்ன தயாரிப்பை நீ செய்திருக்கிறாய்? அதற்கு என்ன தயாரிப்பை செய்திருக்கிறாய்? சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் மறுமை வாழ்க்கைய துண்டு துண்டாக டீடைல்ஸாக, சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக அப்படியே எங்கட கண்களுக்கு முன்னால ஒரு வீடியோ காட்சிய மாதிரி கொண்டு வந்து தருகிறது. குர்ஆனுக்குள்ள போய் இதை பார்த்திருக்கிறோமா? குர்ஆனுக்குள்ள சுன்னாக்குள்ள போய் இதை பார்த்திருக்கிறோமா? ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்தை மிக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அந்த வர்ணனைய சக்கராத் வருத்தம் வந்த பிறகுதானா காண இருக்கிறோம்? அப்படி என்றால் இந்த உலகம் எங்களை அப்படியே கட்டி போட்டிருக்கிறது என்று பொருள். கண்ணால காண்ற இந்த உலகம் எங்களை கவர்ந்து எங்களை அதன் பிடிக்குள் வைத்திருக்கிறது. அப்படி என்றா உலகத்தை விடுங்க, துறந்து வாழுங்க, கணக்கெடுக்காதீங்க என்று பொருளா? இல்லை இல்லை. உலகத்துல வாழுங்க, உலகத்துல தான் வாழணும். இந்த வானத்துக்கு கீழே தான் வாழணும். இந்த மண்ணுக்கு மேலதான் நாங்க நடமாடணும். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் தான் அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்கை வைத்திருக்கிறான். எங்களுடைய ரிஸ்கை வைத்திருக்கிறான். பூமியையும் வானத்தையும் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்ததாக சொல்லுகிறான். அந்த 6 நாட்களில் 4 நாட்கள் கத்தர ஃபீஹா அக்வாதஹா ஃபீ 4 ஐயாம். இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் மனிதனுடைய ரிஸ்க ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹ் 4 நாட்கள் செலவழித்ததாக சொல்லுகிறான். வானத்தையும் பூமியையும் படைக்க செலவிட்ட நாட்கள் எத்தனை? 6. மனிதன் ரிஸ்க தீர்மானிக்க செலவிட்ட நாட்கள் எத்தனை? 4. அப்ப அந்த ரிஸ்க அல்லாஹ் யாருக்கு? மனிதனுக்கு தான் வைத்திருக்கிறார். அந்த ரிஸ்கை எல்லாம் யார் தேடணும்? மனிதன் தான். வானத்தில் இருக்கின்ற ரிஸ்கை எல்லாம் மனிதன் தேடணும். பூமியில் இருக்கிற ரிஸ்கை எல்லாம் தேடணும். ஆனா அந்த தேடல் மனித வாழ்க்கையின் உண்மைகளை மறக்கின்ற தேடலாக மாறக்கூடாது. மரணத்தை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. கபரை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. சக்கராத்தை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. மலக்குகளின் வருகையை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. கபரின் விசாரணையை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. மஹ்ஷரின் கொடுமைகளை, மஹ்ஷரின் கஷ்டங்களை மறக்கின்ற தேடலாக அது மாறக்கூடாது. அதுதான் வாழ்க்கையிட உண்மை. அதான் வாழ்க்கையிட யதார்த்தம். இங்க ஒரு தற்காலிக வாழ்க்கை. இங்க வாழ்க்கை என்றா என்ன? சோதனை. உலகத்துல வாழ்க்கை என்றா என்ன? சோதனை. நிரந்தர வாழ்க்கை என்பது மனிதண்ட சொந்த வீடு சுவனம். மனிதண்ட சொந்த வீடு சுவனம். வந்த வீடுதான் உலகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாய் 2 பேரையும் படைத்தவுடன்
அல்லாஹ் சொந்த வீட்டுக்கு தான் அனுப்பினான், சுவர்க்கத்துக்கு. அங்கிருந்து தான் பூமிக்கு அனுப்பினான். பூமிக்கு அனுப்புகின்ற போது சொன்னான், பூமிக்கு அனுப்ப முன்னால, சுவர்க்கத்துக்கும் அனுப்ப முன்னால இந்த பூமியை பற்றிய அறிவுகளை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். கொடுத்து மலக்குகளிடம் அந்த அறிவை ஒப்புவிக்க சொன்னான். மலக்குகளுக்கு அந்த அறிவு இருக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவை மலக்குகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால் மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்லி. உலகம் பற்றிய அறிவு மலக்குகளிடம் இருக்கவில்லை, மனிதனிடம் இருந்தது. அந்த அறிவை எடுத்துக்கொண்டுதான் சுவர்க்கத்துக்கு போனாங்க. ஆனா ஷைத்தானிடம் தோற்று போனார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும். அந்த 2 பேரையும் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். அனுப்புற போது சொன்னான், இஹ்பிதா மின்ஹா ஜமீஅன், நீங்க சுவர்க்கத்தில் இருந்த காலம் இடைநிறுத்தப்படுகிறது. தற்காலிகமா உலகத்துக்கு போங்க. அங்க ஒரு டெஸ்ட் இருக்கிறது. என்ன அந்த டெஸ்ட்? ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா, ஏண்ட வழிகாட்டல் உங்களுக்கு வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த என்னுடைய வழிகாட்டலை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இந்த சுவனத்துக்கு மீண்டு வருகின்ற கவலை அவர்களுக்கு தேவையில்லை. நிச்சயமா இங்க வரேன், என்ன வழிகாட்டல் வரும். இந்த வழிகாட்டல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் கொடுத்து 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 வந்து குர்ஆனிலே முத்தாய்ப்பு வைத்தான். இன்று அதுதான் எங்களிடம் இருக்கிறது. அந்த குர்ஆன் மனிதனுடைய வெளிப்பக்கம், மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத பக்கம், 2ஐயும் அழகா காட்டுகிறது. இந்த உடல், அதன் வெளித்தோற்றம், மறைந்திருக்கின்ற உள்ளத்தின் தோற்றம், இந்த இரண்டினதும் பிரச்சனைகள், இவற்றிற்கான தீர்வுகள் அனைத்தையும் குர்ஆன் அழகாக காட்டியிருக்கிறது. அந்த குர்ஆன் எங்க இருக்குது? அந்த குர்ஆனுக்கு நாங்க மரியாதை கொடுத்திக்கிறோம். என்ன மரியாதை? அந்த குர்ஆனை ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அந்த குர்ஆனை மனனம் செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட பிள்ளைகளை வச்சு அவங்கள மனனம் செய்ய வச்சிக்கிறோம். அந்த குர்ஆனை வீடுகளில் உயர்ந்த இடங்களிலே வைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த குர்ஆன் விழுந்தால் அதனை எடுத்து உச்சி முகந்து கௌரவமாக மீண்டும் தூக்கி மேலே வைக்கிறோம். ரமலான் போன்ற காலங்களிலே அதனை அதிகமாக ஓதுகிறோம். அந்த குர்ஆனுடைய வசனங்களில் சிலவற்றை ஹுத்துபாக்களில், இது போன்ற பயான்களிலே அதனை நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் அந்த குர்ஆனுடைய அறிவை கண்ணாடியாக மாட்டிக்கொண்டு உலகத்தையும் மறுமையையும் பார்க்கிறோமா என்றால் அந்த கேள்விக்கு நான் விட சொல்ல தேவையில்லை, ஒருத்தரும் விடை சொல்லிக்கொள்ளலாம். அதுதான் சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். சஹாபாக்கள்ல யூனிவர்சிட்டிகளில் போய் படித்தவங்க, பாடசாலைகளில் படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க, அப்படி ஆக்களெல்லாம் நாங்கள் காணலாது தானே, காணலாது. ஆனால் உலகத்தை வழி நடத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என் வாப்பா எனக்கு ஏசுவாரு, அடே ஒட்டகம் மேய்க்க கூட தெரியாதுடா உனக்கு, ஒட்டகம் மேய்க்க தெரியாது என்று தந்தையிடம் ஏச்சு வாங்கியவர் தான் உமர்.
உலகத்தை மேய்க்கின்ற தலைவராக, மாபெரும் தலைவராக மாறுகிறார். இன்றும் உலகம் அந்த மாமனிதரை போற்றுகிறது. நீதிக்கு ஒரு உமர் என்று சொல், நீதிக்கு ஒரு உமர். ஒட்டகமே மேய்க்க தெரியாம இருந்த அந்த உமரை எந்த பாடசாலை, எந்த பல்கலைக்கழகம் உலகத் தலைவராக மாற்றியது? எது மாற்றிச்சு? அதுதான் அந்த குர்ஆன் என்ற கண்ணாடி, அறிவு கண்ணாடி. அதனூடாக இந்த உலகத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதனூடாக பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் அதற்குரிய சைஸ்ல விளங்கு. நீங்க ஒரு பிரச்சனைய எங்களோட வாழ்க்கையில பார்க்கலாம். சிலரை நாங்க பார்க்கிறோம், சின்ன பிரச்சனைகளை தூக்கி பேசி புரளிகளை கிளப்பி பெரும் கலவரங்களை உருவாக்கி நீண்ட கால பிரச்சனையாக அதை மாத்திடுறான். சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைகளை எல்லாம் காப்பட்டு கடியில போட்டு கிடப்பில் வைத்து விடுகிறார். சின்னது பெருசா தெரியுது, பெருசு சின்னதா தெரியுது. சின்னது பெருசா தெரியுது, பெருசு சின்னதா தெரியும். சகோதரர்களே, அறிவு ஏன் இப்படி மங்கி போனது? அறிவு ஏன் இப்படி மங்கி போனது? மனிதன் இன்றைக்கு அறிவையும், அறிவுதானே மனிதனுடைய ஸ்பெஷல், அறிவுதான் இன்று மிகச்சிறந்த வியாபார பொருள் அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் என்னோட உடன்படுவீங்களோன்னு தெரியாது. அறிவுதான் இன்று மிகச்சிறந்த வியாபார பொருள். வியாபார பொருள். அறிவு ஒருத்தர் இருந்தா நல்ல விலைக்கு விற்கலாம். சரி, அதை நான் பேசினா, அது உதாரணங்களோட பேசினா பலருக்கு நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். அதால உதாரணம் சொல்லாம நான் விட்டுறேன். இன்னைக்கு எல்லாமே வியாபார பொருளாக மாறி மனிதனை உலகத்தில் கௌரவித்த, மனிதனுக்கே உரிய சிறப்பு அம்சமான அறிவும் வியாபார பொருளா மாறி நல்ல லாபம் தார ஒரு விஷயமா அது மாறி. எனக்கு உதாரணங்கள் சொல்ல திரும்பவும் உதாரணம் வருது. உதாரணம் அலையா வருது. ஆனா சொல்ல பயப்படுறேன், யாரையாவது தாக்கும் என்ற காரணத்தினால். அப்ப அறிவு வழி காட்டுறதுக்கு அல்ல, வியாபார பொருளா மாறி இருக்கிறது. பொதுவா ஒன்றை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைய அறிவுத்துறைகள் பல மனிதர்களை உருவாக்குது. இந்த மனிதர்கள் யாரெண்டா, இன்றைய வல்லரசுகள் எல்லாம் உலகத்தில் உருவாக்கி வச்சிக்கிற சாம்ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வர்த்தக சாம்ராஜ்யம். இன்றைய வல்லரசுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குதுண்டா, அது வேறு ஒரு போர் அல்ல. வர்த்தக சாம்ராஜ்யத்தில் ஜாம்பவானாக இருக்கிறது யாரு? அதுக்கான போர் தான். ஜாம்பவானாக இருக்கிறது யார்? யாரோ நாளைக்கு வரப்போறாங்க ஜாம்பவான்களா, பார்த்துக்கோங்க. இன்றைய உலகத்தை வல்லரசுகள் வர்த்தக சாம்ராஜ்யமாக மாற்றியிருக்கிறார். அந்த வர்த்தக சாம்ராஜ்யத்துக்கு சேவகம் செய்கின்ற
இன்னொரு வார்த்தையில சொன்னா கோஆபரேட் வேர்ல்டுக்கு சேவகம் செய்கின்ற ஊழியர்களை உருவாக்குறது தான் இன்றைய கல்வி. எக்ஸாமை மையமாக வச்சு அதால மனுஷனை அளந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டுகளுக்கான ஜொப்புகளை கிரியேட் பண்ணி அந்த ஜொப்புகள் மூலமாக உலக அந்த வர்த்தக சாம்ராஜ்யத்தில் சம்பாதிக்கிற பெரும் பட்டாளங்கள் இருக்கின்றன. அது ஒரு ஸ்பெஷல் உலகம், இன்றைய உலகம். அந்த உலகத்துக்கு சேவகம் செய்கின்றவர்களை உருவாக்குறார். அந்த உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? தாராளமாக இருங்க. படிக்கிறதா இல்லையா? படியுங்க. ஜாப் செய்கிறதா இல்லையா? செய்யுங்க. சம்பாதிக்கிறதா இல்லையா? சம்பாதிங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவை வியாபார பொருளாக மாற்றாமல் மனிதனுடைய கண்ணியத்தை பார்க்கின்ற சிறப்பம்சமாக அதனை ஆக்குவதாக இருந்தால் அப்படி ஆக்கினா இன்றைய உலகம் சீரழியாது. யுத்தங்களால், வர்த்தக போட்டிகளால, சாம்ராஜ்ய இந்த கனவுகளால, தேவையில்லாத அக்கிரமமான யுத்தங்களால இந்த உலகம் சீரழியாது. அமைதியான ஒரு உலகத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு உலகத்தை காண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவு வர்த்தக பொருளாக மாற்றியிருக்கிறார். குர்ஆனுடைய கண்ணாடியால இந்த உலகத்தை பார்த்தால் அப்பதான் ஒவ்வொன்றுடைய சைஸ் சரியாக விளங்கும். அந்த அறிவு மங்கி போயிருக்கிறது. அதுதான் மறுமையை பார்ப்பதற்கான அறிவு. உலகத்தை மேலோட்டமா பார்க்கிறவங்க மேலோட்டமா பார்க்கல, படித்து பார்க்கிறார்கள். மனிதன் அணுவை துளைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறான். விண்வெளியை துளைத்து கொண்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய் பார்த்திருக்கிறான். பூமியை துளைத்து கொண்டு உள்ளே எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ சென்று பார்த்திருக்கிறான். ஆழ்கடல்களிலே மூழ்கி அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறான். வருடம் முழுவதும் சூரிய வெளிச்சம் படாத அடர்ந்த காடுகளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை மனிதன் தேடி பார்த்திருக்கிறான். வருடம் முழுவதும் பனிக்கட்டிகளால் பரவி இருக்கின்ற வட தென் முனைகளிலே என்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்பதை மனிதன் தேடி பார்த்திருக்கிறான். மனிதனுடைய அறிவு அவற்றையெல்லாம் தேடத்தான் வேணும். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்த பிறகு அதையெல்லாம் மனிதன் தேடுவது பிழையல்லவே. ஆனால் அவ்வளவையும் தேடிய பிறகு உலகம் ஏன் மனித தன்மையை இழந்திருக்கிறது? உலகம் ஏன் இரத்தம் ஓட்டப்படுகின்ற அநாகரிகத்தை ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றுகிறது? அவ்வளவையும் கண்ட பிறகு நீதியை உலகம் ஏன் காணாமல் போன சொத்தாக மாற்றி இருக்கிறது? ஏனென்றால் மறுமையை பார்க்க தெரியாத அந்த குருடு சகோதரர்களே, மனிதாபிமானம் இனவாதம், மதவாதம், ஊர்வாதம், அந்த வாதம் இந்த வாதத்துக்கெல்லாம் அங்கால மனிதர்களை உன்னதமாக பார்க்கின்ற அந்த உன்னதமான பார்வை, மறுமையை பார்க்கின்ற அறிவால, குர்ஆனுடைய அறிவால இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு தவறியதன்
விளைவுகளை, விபரீதங்களைத்தான் நாங்கள் அன்றாடம் எங்கட வீடுகளில், எங்கட வீதிகளில், எங்கட நிறுவனங்களில், எங்கட அரச சார்பற்ற செயல்பாடுகளில், இப்படி அடுப்படியிலிருந்து ஆட்சி பீடம் வரைக்கும் உள்ள எல்லா இடங்கள்லையும் காண்ற குறைகள், போதாமைகள் இந்த அறிவு குறைபாட்டினால் வந்தவைகளே தவிர வேறு எதுவும் இல்லை. அறிவு குறைபாடு தான் அதுக்கு காரணம். மனிதன் உள்ளத்தை அப்படியே ஒரு பக்கம் வச்சு போட்டு உடம்புக்காக வாழ்ற வாழ்க்கை ஒன்றுக்கு தன்னை தயார்படுத்தி இருக்கிறான். இன்று இப்ப ஹாட் இஷ்யூஸ்கள் நாட்டில் என்னான்னு உங்களுக்கு தெரியும் தானே, அதை நான் சொல்ல தேவை. அது சம்பந்தமாக பேசப்படுற விஷயங்கள், அப்படி பேசப்படுற விஷயங்கள்ல அதிசயமான ஒன்றுதான் முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற அந்த பொய்கள். வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற பெரிய பூசணிக்காய ஒரு பானை சோத்துக்குள்ள மறைக்க முயற்சிக்கின்ற பொய்கள் இருக்கிறதே. உள்ளம் இல்லாதவர்கள் தான் அப்படி பொய் சொல்ல ஏமாற்றேன். இப்ப சொன்னதை நாளைக்கு மாத்தேன், கரணம் அடிக்கலும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற குழப்பங்களை உருவாக்க முடியும். உருவாக்கிவிட்டு நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்ல முடியும். செய்யறதெல்லாம் அநியாயம், பேசுறதெல்லாம் இனவாதம், மதவாதம். ஆனால் அதற்கு பெயர் சீர்திருத்தம், அதற்கு பெயர் பாதுகாப்பு, அதற்கு பெயர் மனிதநேயம். இப்படி எல்லாவற்றையும் புரட்டுறது, தலை கீழாக மாத்துறது சாத்தியமா மனுஷனுக்கு? ஏலும் எப்ப சாத்தியம் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத உள்ளத்தை அப்படியே ஒரு பக்கம் புதைத்து விட்டு கண்ணுக்கு தெரிகின்ற உடம்புகளுக்காகத்தான் வாழ்றேன்னு தீர்மானிச்சா அப்படித்தான் வாழணும், அப்படித்தான் வாழணும். எனவே பொய் சொல்றது லேசி, ஏமாத்துறது லேசி, உண்மைய பொய்யாக்குறது லேசி, பொய்ய உண்மையாக்குறது லேசி. எல்லாம் லேசி, எல்லாமே லேசி. வாக்குறுதியை மீறுறது லேசி, அநியாயம் செய்யறது லேசி. மனசாட்சி இல்லாதவர்களா அப்படின்னு நாங்க கேட்போமே. மனசாட்சின்னா என்ன? அது கண்ணுக்கு தெரியற சாமான் இல்லே. கண்ணுக்கு தெரியாதத கண்ணுக்கு தெரியாமலேயே வச்சிடுறது, அதை வெளியில கொண்டு வரதே இல்லை. வெறும் வெளியுலகத்துக்கான ஒரு வாழ்க்கை வாழ்றது. அப்படி வாழலுமா? ஒரு பக்கத்தை மறைச்சா, உள்ளத்தை மறைச்சிட்டு இவ்வளவையும் செய்கிறவர்களால மறுமை என்ற உலகத்தையும் மறைத்து விட்டு உலகம் என்ற கண்ணுக்கு தெரிகின்ற அந்த செல்வங்களுக்காக, பொருள்களுக்காக எதையும் செய்யலாம் தானே, எதையும் செய்யலாம் தானே. லேசிதான். எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வாடுறதே யாருக்கு தெரியுமா? இயலாதவர்களுக்கு. இயலாதவர்கள், பலவீனர்கள், நலிவடைந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், அக்கிரமத்துக்கு ஆளானவர்கள், அவங்களுக்கு தான் கேள்வி வருது. என்ன கேள்வி?
இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி. மனசாட்சி சில நேரம் எங்களுக்கும் இல்லாமல் போகும், நாங்கள் பெரிய ஆளாகிடும். மனசாட்சி சில நேரம் எங்களுக்கும் இல்லாமல் போகும், நாங்கள் பெரிய ஆளாகினா. ஏன்னா மனசாட்சி மறைந்திருக்கின்ற சாட்சி. அதை கணக்கெடுக்க தேவையில்லை, அதுக்காக வாழ தேவையில்லை, அதுக்காக வாழ தேவையில்லை. அது மாதிரி மறைந்திருக்கின்ற உலகம், அதற்காக வாழ தேவையில்லை, அதை யோசிக்க தேவையில்லை. மௌத்தாகிற வரைக்கும் இருக்கிற உலகத்துக்காகத்தான் வாழணும். எனவே அந்த உலகத்துக்காக வாழுவோம். வாழ்க்கை மிகவும் சொற்பமானது, அனுபவித்துக்கொள் என்றதுதான் இன்று எல்லாருடைய மோட்டோ. அனுபவி. இப்படி வாழ்றதுக்கு ஒரு மனிதன் முயற்சி செய்தால் அந்த மனிதன் அவனுடைய ஒரு பக்கத்தை நசுக்கி கொன்று விட்டான். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை நசுக்கி கொன்று விட்டான். அவனுக்கு இனி உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாழ்க்கை மனிதனுக்கு பெரியோரு கஷ்டத்தை தரும். அதை அனுபவிக்கிறவங்க அந்த கஷ்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் வாழ்கிறான். அந்த கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் வாழ்கிறான். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? உலகத்தை சரியாக விளங்கி மறுமை ஒன்று இருக்கிறது, இங்கே ஆரம்பிக்கிறதையெல்லாம் அங்கே அல்லாஹ் முடித்து வைப்பான். உலகத்தில் எதுவுமே முழுமையானது அல்ல. இது ஒரு அறிவு பார்வை. உலகத்தில் எதுவுமே முழுமையானதல்ல, எதுவும் நிரந்தரமானதல்ல, எதிலையும் கரை காண முடியாது. நீங்க எவ்வளவுதான் உலகத்தில் அடையணும் என்று விரும்பினாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலையளவு ஒரு மனிதனுக்கு தங்கம் கிடைத்தால் இன்னும் ஒரு உஹது அளவு அது அவனுக்கு தேவை வந்துடும். அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற செல்வம் போதாது, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு செல்வமும் தேவை. அதுக்குத்தான் அந்த ஆதிக்க சக்தியை அவர்கள் உலகத்திலே நிலைநாட்ட முயற்சிக்கிறார்கள். அவங்களுக்கு உலகம்தான் வேணும். அது நிறைவடையாது, அது முடிவடையாது, அதுல திருப்தி காண இயலாது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் உலகம். ஏனென்றால் உலகத்தில் அனைத்துமே பழமையாகிவிடும். நீங்க எதையாவது ஒன்றை தொடர்ந்து அனுபவிச்சா அலுப்பு தட்டும். தொடர்ந்து பிரியாணி சாப்பிடலுமா? தொடர்ந்து கொத்து ரொட்டி சாப்பிடலுமா? இயலாது, அழுத்து போயிருது. தொடர்ந்து ஆடம்பரங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலுமா? இல்லை, வெளியில போகணும். வியர்வை சிந்துறதுக்கு எங்கேயாலும் ஒரு இடத்துல கஷ்டப்படணும். அப்பதான் அது மனசுக்கு நிம்மதியை தரும். இப்படி உலகத்தில் எதிலையுமே நிறைவு காண முடியாது. அந்த நிறைவை காண்றதுண்டா மனுஷனுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது, அதுதான் சுவர்க்கம். அங்க இளம் பருவம் என்பது நிரந்தரம், அனுபவிக்கிற இன்பங்கள் நிரந்தரம். ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா லா யபூன அன்ஹா ஹிவலா. ஃபிர்தௌஸை அல்லாஹ் விருந்தாக அவனுடைய நல்லடியார்களுக்கு வழங்குவான். அவர்கள் அங்கிருந்து அகன்று போக விரும்பவே மாட்டார்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வசனம் வரும். அந்த வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் ஆசிரியர் விளக்கம் சொல்றார். மனிதனுக்கிட்ட ஒரு குணம் இருக்குது, அந்த குணம் சுவர்க்கத்திலேயும் இருந்தா
சுவர்க்கத்திலையும் இருந்தா அலுப்பு தட்டி சுவர்க்கத்தில் வெளியில போகணும்னு அவன் ஆசைப்படுவான். ஒன்றை தொடர்ந்து அனுபவிச்சா அலுப்பு தட்டுறது, அப்ப வேறு எதையாவது அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை வரும். மனிதன் அப்படித்தானே. எனவே இந்த வசனத்துக்கு விளக்கம் என்னவாக இருக்க முடியும் தெரியுமா? அந்த அலுப்பு தட்டுன்ற விஷயம் இருக்குதே, அதை அல்லாஹ் மனிதனிடமிருந்து எடுத்துட்டு தான் சுவர்க்கத்துக்கு அவனை அனுப்புறான். அப்படி இல்லை என்றால் அதற்கு வேறொரு விளக்கம் இருக்கிறது. சுவர்க்கம் அலுப்பு தட்டாத இடமாக எப்போதும் மாறிக்கொண்டே புதுமையாகிக் கொண்டே இருக்கும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும். அப்பதான் இந்த குர்ஆன் வசனம் பொருத்தமானது. உண்மையிலே குர்ஆன் எப்படிப்பட்ட, இந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது? மனிதனுக்கு அலுப்பு தட்டுற அந்த குணம் அவன் இருக்கத்தான் செய்யும், அது சுவர்க்கத்திலேயும் இருக்கும். ஆனா அலுப்பு தட்டாது. ஏனென்றால் சுவர்க்கம் மாறிக்கொண்டே இருக்கும். சுவர்க்கம் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதனுக்கு உலகத்தில் ஒரு ஆசை இருக்கிறார், நினைத்தது நடக்க வேண்டும். மனுஷன் ஆசை. உலகத்தில் எந்த படைப்புக்கும் அந்த ஆசை கிடையாது. உலகத்தில் எந்த படைப்புக்கும் அந்த ஆசை கிடையாது, மனிதனை தவிர. மனிதனுக்குத்தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நடக்குதா? இல்லை. நினைத்தது நடக்கிறது அதிகமாக. என்ன சொல்லுவாரு? நினைக்காதது நடக்கிறது தான் அதிகம், நினைச்சது நடக்கிறது மிகவும் குறைவு. அப்படி என்றால் மனிதனுக்கு இருக்கின்ற அந்த ஆசை காரணமாகத்தான் மனிதன் நாளாந்தம் எதையோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான், எதையோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த ஆசை போறதில்லை, அந்த ஆசை தீர்றதில்லை. எல்லாவற்றையும் கண்டுபிடித்த பிறகும் இல்லை. நினைத்து அமெரிக்கா நினைச்சது உலகத்தில் நடக்குதில்லை. அமெரிக்கா தான் உலகத்தில் பெரிய வல்லரசு, நினைச்சது நடக்குதில்லை. அப்ப அவங்க டிசப்பாயிண்ட். அவங்க நினைச்சது நடக்காம போற நேரம் அவங்க தோல்வி அடைகிறாங்க. அவங்க தோல்வி அடைகிறாங்க. பொருளாதாரத்தில் முன்னுக்கு நிற்கிறாங்க, ஆயுதத்தில் முன்னுக்கு நிற்கிறாங்க, வீட்டோ பவரில் முன்னுக்கு நிற்கிறாங்க. நினைச்சது நடக்கலைன்றது தான் அவங்களோட தோல்வி. நினைச்சது நடக்கலைன்றதான் தோல்வி. எல்லாருக்கும் இந்த பிரச்சனைக்கு, எல்லாருக்கும் இந்த பிரச்சனைக்கு. ஒரு முஸ்லிமுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்? நினைத்தது நடக்கின்ற ஒரு உலகம் எனக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நினைத்ததெல்லாம் நடக்கின்ற வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அங்கே உங்களுக்கு நினைத்த அனைத்துமே நடக்கும், அழைத்த அனைத்துமே கிடைக்கும், உங்களுடைய ரப்பின் விருந்தாக என்று அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான். நன்மாராயம் சொல்லுகிறான். அந்த உலகம், அந்த உலகம், அதை நம்பின மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அது எப்படி அங்கே நினைத்தது நடக்கும் தெரியுமா? அங்கே நினைத்தது எப்படி நடக்கும்? மனிதன் ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்சது அப்படி நினைச்சது எல்லாத்தையும் செய்யறதுக்கு தான். நினைச்சதெல்லாம் செய்யறது. அப்ப ரிமோட்டால இன்றைக்கு ஆள் இல்லாத விமானங்களையே இயக்கி, சேட்டலைட்டுகளையே இயக்கி மனிதன் எத்தனையோ சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய அறிவின் சாகசம்தான் அது, சந்தேகமே இல்லை. அதையெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏனென்றால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை உச்சமாக பயன்படுத்தி வானம் பூமியை எல்லாம் வசப்படுத்தி அல்லாஹ் தந்ததாக சொல்றானே, அது அவர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள்.
முஸ்லீம்கள் அந்த விஷயத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களை பார்த்து நான் குறை சொல்லுகிறேன். வானம் பூமியை வசப்படுத்துகிற ஆற்றலை நானும் நீங்களும் இழந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் வசப்படுத்தினாலும் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியுமா? இல்லை. எல்லா ரிமோட்டுகளையும் மனிதன் கையிலே வைத்திருந்தாலும் அவன் நினைச்சது நடக்குதில்லை. சுவர்க்கம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? அதுவும் ரிமோட்ல இயங்குகிற ஒரு உலகம்தான். ரிமோட்ல இயங்குகிற ஒரு உலகம். எது ரிமோட்? மனிதனுடைய உள்ளம். மனிதனுடைய உள்ளம் அந்த உலகத்தில் ஓரிடத்திலே நின்று எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அதனை அந்த உலகம் அவனுக்கு செய்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகமாகத்தான் அல்லாஹ் சுவனத்தை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உலகமாகத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு அந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். ஒரு உதாரணம், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பறவையோடு சேர்ந்து ஒரு சுவர்க்கவாதி பறக்க நினைக்கிறார். அந்த பறவைக்கு அது தெரியுமா? ஆம். உடனே அந்த பறவை அந்த மனிதனிடத்திலே வருகிறது. அவர் அதனுடைய அந்த மடியிலே அமர்ந்து கொள்கிறார். அதற்கு அமர்றதுக்கான இடம் இருக்கிறது. அவர் நினைக்கின்ற இடமெல்லாம் அந்த பறவை பறந்து திரிகிறது. அவரை கொண்டு வந்து இறங்க நினைக்கிற இடத்துல விட்டுட்டு அது போகுது. கைக்கு எட்டாத ஒரு இடத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு பழத்தை ஒரு சுவனவாதி சாப்பிட விரும்புகிறார். விரும்புறது தான் தாமதம். அந்த கிளை அப்படியே வளைந்து அந்த பழத்தை சுவனவாதியின் கைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. அதை பறித்து சுவனவாதி சாப்பிடுகிறார். அதே மரத்திட இன்னும் ஒரு பழத்தை சாப்பிட விரும்புகிறார். ஆனால் அந்த பழத்திட ருசி முன்னர் அனுபவித்த அந்த ருசியை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அடுத்த பழத்தை சுவைக்கிற போது அவர் நினைத்த சுவை அந்த பழத்திலே இருக்கிறது. ஒரே மரம் 2 சுவைகளை தருகிறது. இப்படி ஒரு உலகத்தை தயார் செஞ்சு வச்சிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா ஹத்தர அலா கல்வி பஷர். அந்த உலகத்தின் தன்மையை எந்த கண்ணும் கண்டிராது, எந்த காதும் அது பற்றிய செய்திகளை கேட்டிராது, எந்த வளமான கற்பனை ஆற்றல் கொண்ட மனிதனாலும் அந்த உலகத்தின் யதார்த்தத்தை கற்பனை செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வானம் பூமி அளவு விசாலமானது அந்த சுவனம். வானம் பூமி அளவு விசாலமானது அந்த சுவனம். அப்படி சொல்ற போது ஒரு கற்பனை வருகிறது. அந்த சுவனமே ஒரு பிரபஞ்சம். அந்த சுவனமே ஒரு பிரபஞ்சம். ஆம், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற போது அந்த அந்தஸ்தை எப்படி வர்ணிச்சாங்கன்னு சொன்னா, பூமியிலிருந்து சந்திரனை பார்க்கிற மாதிரி தரஜாக்களுடைய வித்தியாசம் சுவர்க்கத்திலே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியா இருந்தால் சுவர்க்கம் என்பது ஒரு பிரபஞ்சமாக இருக்க வேண்டும். அங்க ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவன் நினைப்பதை விட அதிகமாகத்தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் அவனுக்கு வைத்திருக்கிறான். அப்படி ஒரு உலகத்தை மனிதனுக்கு தயார் செய்துவிட்டு சாரியோ விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எங்களோட மறுமை நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் எங்களுடைய வாழ்க்கையிட உயிர், எங்களோட உயிரோட்டம், எங்களோட சக்தி, எங்களோட பலம், எங்களோட நம்பிக்கை, எங்களோட தைரியம், எங்களோட அமைதி, எங்களோட மகிழ்ச்சி, எங்களோட சந்தோஷம் எல்லாமே அந்த மறுமை நம்பிக்கை தான். மறுமை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை ஒரு மனிதன் பெற்றால் அதனால கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, சந்தோஷம் இருக்கிறதே, அமைதி இருக்கிறதே, அந்த அமைதிய அதில் ஒரு துளிய ஒரு மனிதன் கண்டால் இந்த உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்க அவன் ஒரு நாளும் இணங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மறுமை நம்பிக்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, குர்ஆனுடைய கண்ணாடியால் எங்களுடைய பகுத்தறிவினூடாக இந்த உலகத்தை பார்ப்போம், வாழ்க்கையை பார்ப்போம், அனைத்தையும் மட்டிடுவோம், சைஸுகளை அளந்து நாங்கள் விஷயங்களை தீர்மானிப்போம், முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு குறைக்கணும் என்பதை தெரிந்து கொள்வோம், ஸ்டேட்டஸ்களை எதுக்கு நாங்கள் அளவிடணும் என்ற, எதை வச்சு அளவிடணும் என்றதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். இஸ்லாம் காட்டி தந்த அந்த பாதையிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை அப்பதான் உயிரோட்டமாக எங்களுக்கு வாழலாம். அந்த மறுமை நம்பிக்கையை பற்றி பேசி முடிக்க இயலாது. குர்ஆன் திறந்திருக்கிறது, ஹதீஸுகள் திறந்திருக்கின்றன, அதற்குள் செல்லுங்கள். விலாவாரியாக காணுகின்ற இந்த உலகத்தை விட அற்புதமாக அந்த காட்சிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்ணித்து வைத்திருக்கிறார்கள். அதற்குள்ளே சென்று அறிவு கண்ணாடியால் அந்த உலகத்தை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதன் டேஸ்ட்டை, அதனது சுவையை நிச்சயமாக நாங்கள் அனுபவிப்போம். அதனோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அந்த ஈமானோடு இந்த உலகத்திலே எங்களுடைய கருமங்களை கையாளுகின்ற பக்குவத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. அந்த ஈமானை எங்களோடு மட்டும் நாங்கள் வைத்து கொண்டிருக்காமல் எங்களுடைய குழந்தைகளுக்கும் அயலவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஊரார்களுக்கும் சொந்தமாக்குகின்ற அந்த வேலையை செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. இறுதி மூச்சை அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற மூச்சாக ஆக்கி எங்களுடைய முடிவை நல்லதாக ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றிய மதிப்புக்குரிய இலங்கை ஜமாஅத் இஸ்லாமியின் முன்னாள் அமீர் உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவர்களுக்கு ஜஸாஹுல்லா ஹைர். அல்லாஹு தாலா அவர்களது ஆயுளை நீடித்து இந்த சமூகம் அவர்கள் மூலம் மென்மேலும் பயன்பெற அருள் செய்வானாக. அவர்களது ஆரோக்கியத்திலும் வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா பரக்க செய்வானாக. எந்த சுவனத்தை கொண்டு எங்களை அழைப்பு விடுத்தார்களோ அதே சுவனத்தை எங்களுக்கும் அவருக்கும் அல்லாஹு தாலா நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது அமர்வு நிறைவு பெறுகிறது.